ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி நாங்கள் வீடியோஸ் ஈவினிங்கில் தான் ஷூட் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக எங்களுக்கு ஷடவுனாக இருந்தது. ஸோ லேட் ஆகிடுச்சு ஷூட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான மில்க் ஷேக் செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோஸ் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நொங்கு, முலாம்பழம், வாழைப்பழம், ஏதாவது ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாம். நட்ஸு பாருங்கள், முந்திரி, திராட்சை, உலர் திராட்சை, நிலக்கடலை, பாதாம் பருப்பு. நான் எப்போயுமே தோல்லாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லா பொருளையுமே அந்த தோலில் தான் ரொம்ப அதிக சத்து இருக்குது. ஸோ நான் அப்படியே போட்டு தான் மிக்சியில் அரைப்பேன். அப்புறம் ஒரு கப் பால், நாட்டு சர்க்கரை, நொங்கு. இந்த மில்க் ஷேக்கில் ஸ்பெஷலே நொங்கு தான். ஏன்னா இந்த நொங்கு மட்டும்தான் இதில் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு மில்க் ஷேக் கொடுக்கையில் ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்காமல் இன்னும் 2-3 ஃப்ரூட்ஸ் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள். நொங்கு நம்ம அப்படியே போட முடியாது. ஸோ கட் பண்ணி போட்டுக்கலாம். எத்தனை நொங்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் நொங்கையுமே தோலோடு தான் போடுவேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். நட்ஸையும் நொங்கையும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். பாருங்க, அந்த நட்ஸ் மட்டும் அரைக்கணும். நீங்கள் இதில் ஐஸ் க்யூப் போட்டு அரைக்கலாம், ஐஸ் க்யூப் போடாமே அரைக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம முலாம்பழம் போடுறோம். நீங்கள் தேவையான பழம் போட்டுக்கலாம். அப்புறம் வாழைப்பழம் போடுறோம். இப்போ 1 கப் பால் ஊற்றுறோம். பால் தேவையான அளவு ஊற்றுறோம். நம்ம அடிப்போம். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு அழகான மில்க் ஷேக் கிடைக்கும். ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்டுக்கலாம், மில்க் ஷேக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.